ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலாசூர் கிட்ட தாங்க இருக்கோம். நிதிஷ் ப்ரோ எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. நானும் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இது நம்ம நேபாள் ரைடோட எத்தனை நாள் ப்ரோ? 6வது நாளா? இன்றைக்கி 6வது நாள். எபிசோட் 5. இது 6வது நாள். நேபாளோட 6வது நாள் இன்றைக்கி டேட்டு. ஆமாம் ப்ரோ, ஆமாம் நேற்று 5, இன்றைக்கி 6வது நாள். சரி விடுங்க, எதுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்க, அவ்வளோதான். இன்னும் பேக்கும் ஹெல்மெட் மட்டும் இருக்குது. எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28ன்னு நினைக்கிறேன். மால்டா தான். MALDA MM மால் MAL M ப்ரோ, M. ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இங்கே தாங்க நம்ம நைட் ரூம் எடுத்திருந்தோம். ரெயின்போ கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம நேபாள் ரைட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா டே 6ங்க. இது வந்து 6வது நாள். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை 28. பெட்ரோல் வேறு இல்லைங்க. அதுவும் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. ரொம்ப லேட்டு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பேசாமல் ரூம் எடுத்துகிட்டே போயிடலாம் மாட்டிருக்கு. இங்கே என்ஆர்எஃப் ப்ரோவை காணும். அதுக்குள்ளே இங்கே பெட்ரோல் அடிச்சுக்கலாமாங்க, இல்லை முன்னாடி போய்டுவோமா? பெட்ரோல் வேறு சுத்தமாக இல்லைங்க, ட்ரையில் இருக்கான். புரியல, பெட்ரோல் அடிச்சுக்கலாமா? வேறு சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க. எங்கேயாவது ட்ரை ஆகி போய்டுவானோன்னு பயமாக வேறு இருக்குது. இப்போ வந்து எங்கே போக போகிறோம்னா ஒடிஷாவில் தான் இருக்கும். இப்போ ஒடிஷாவில் பலசூரில் இருக்கோங்க. பலசூர்லேருந்து மால்டா போட்டிருக்கோம். மால்டா வந்து பார்த்திங்கன்னா 486 கிலோமீட்டரு. போக முடியுமா என்னன்னு தெரியல. ஹாய்ண்ணா. அவர் வண்டி நம்பர் பிளேட்லாம் குமிஞ்சு பார்க்குறாருங்க காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. தம்பி எப்படி ஒன்று பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுறான், மீதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறேன். ரொம்ப லேட்டுங்க. இன்றைக்கெலாம் 1:30 ஆயிடுச்சு. என்னன்னே தெரில. டெய்லி இப்போலாம் ரொம்ப லேட்டாக கிளம்புறோம். 450 கிலோமீட்டர்லாம் கன்ஃபார்ம் ஓட்ட முடியாதுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா போட்டிருக்கேன், பார்ப்போம். போகிற வரைக்கும் போவோம். இடையில எங்கேயாவது ரூம் எடுத்துக்கலாங்க. கரெக்டாக 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வந்துட்டோங்க நாங்கள். ஓகேங்க, இதெல்லாம் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம லாக் பண்ணுவோம். $1,000 ஜிபே இருக்குல்ல? TN தமிழ்நாடு தெரியலையே. कितना दूर राइडिंग है? कितना दूर? नेपाल? नेपाल. यहाँ से कितना दूर? यहाँ से कितना दूर नेपाल? 800 किलोमीटर. कितना दिन लगेगा? அங்கிருந்து இங்கேயா? 6 டே. கரெக்டாக பெட்ரோல் அடிச்சிட்டாங்களா இல்லை என்கிட்ட பேசிட்டு ஏமாற்றிட்டாங்களா? ஃபுல் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வச்சுருந்தா ஃபுல் ஆகிருக்கும். ஓகேங்க, நான் பே பண்ணிவிட்டு இதெல்லாம் போக நம்ம லாக் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். அந்த அண்ணன் க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன். நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே பெட்ரோல் பங்கில். அப்படியே பார்க்கவே அப்படியே ஏதோ குழந்த மாதிரி இருக்காருங்க மனுஷன். வெல்கம் டு ஒடிஷா. ஒடிஷாலேயும் நிறையா நல்லவங்க இருக்காங்க. என்ன நமக்கு நிறையா இது பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஒடிஷான்னா கொஞ்சம் பயமாக இருக்குன்னே சொல்லிட்டாங்க நிறைய பேர். அதனால் அதே தான் கெஸ் வருது.
சரி, அவர் அப்படி போட்டோம், நம்ம இப்படி போவோம். அவர் பாருங்க எப்படி போகிறாருன்ட்டு. இப்படியே போகலாம், இப்படியே போனாலும் ஹைவேஸ் ஏறிடலாங்க. நம்ம இப்படி போவோம், அவர் அப்படி வரட்டும். மாடே மாடே மாடே, வேணாம் வேணாம் வேணாம். இது என்னையா ரவுண்ட் அடிச்சிட்ருக்கீங்க இங்கே? அதுவும் பாருங்கள், 3 பேர் சேர்ந்து ட்ரையாங்கிள் போட்டுட்ருக்காங்க. இங்கே ட்ரையாங்கிள் போட்டு விளையாடுற இடமாடா இது? என்ன ஒரு பாயிண்ட் காணும்? கரெக்டாக தான் அடித்தாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் இந்த கேமராவை செக் பண்ணி பார்த்தா தெரியும். அவ்வளோதான், இங்கே ஹைவேஸ் ஏறிக்கலாமா? நம்ம இப்படி ஏறிப்போம். எப்படி? அவருக்கு முன்னாடி வந்துட்டோம்ல நம்ம. அவர் சுற்றிக்கிட்டு போகிறாருங்க. நம்ம ஷார்ட்கட்டு. என்னங்க இங்கே ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி மோசமாக இருந்தால் நம்ம இன்றைக்கி 300 கிலோமீட்டர் கூட ஓட்ட முடியாதாட்டிருக்கு. இங்கே என்னடா இருக்குது? ஏதோ சாக்கடை ஆட்டங்குது. ஒரு வேலை முடிஞ்சிருச்சுங்க, பெட்ரோல் அடிச்சிட்டோம். 2வது சாப்பிடணும். இன்றைக்காவது மதியம் சாப்பிடணும். நேற்று சாப்பிடவே இல்லைங்க மதியம். நம்ம பசிக்குது. இதுக்கப்புறமா இது ரோடு நல்லா இருக்குமா? ஃபீட் பிரேக்கு அங்கங்கே ஃபீட் பிரேக் இருக்குங்க. எதுக்கு தான் ஹைவேஸ் எல்லாம் ஃபீட் பிரேக் போட்டு வைக்கிறாங்களோ. சை. கொல்கட்டாவுக்கு பாருங்க, 250 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. இந்த மாதிரிலாம் ரோடு இருந்தால் அவ்வளோதான். பிபின், இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே சாப்பிட்டு போயிடலாங்க. வண்டி எங்கேயாவது நெவ்வில் நிறுத்தணும், வெயில் அடிக்குது. ரைடர்ஸா இருந்துட்டு போகிறாங்க? ஆமாம் ப்ரோ, வெயில் பயங்கரமாக அடிக்குது. எங்கே நிறுத்துறது வண்டியை? நெவ்வில் நிறுத்தணுங்க எங்கேயாவது. கண்டுபிடிச்சிட்டேன். வாடா வாடா வாடா, உனக்கு நெவில் கண்டுபிடிச்சிட்டேனா? இங்கே இருந்துக்கோ பத்திரமா. ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம vlog பண்ணுவோம். சிக்கன் தாலி தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த 4 பீஸ் சிக்கனுக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க நம்மக்கிட்ட. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 150 ரூபா தானே ப்ரோ? ஆமாம், 150 ரூபா. இல்லை 70 ரூபா அதிகங்க இந்த 4 பீஸ் சிக்கனுக்கு. வெஜ்ஜு தாலியே சொல்லியிருக்கலாம் மாட்டிருக்கு. ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோ லாக் பண்ணுவோம் நம்ம. பிபின், இங்கே தாங்க சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலே சரியில்லை, நல்லாவே இல்லை. சிக்கன் தாலி தாங்க வாங்கினோம், அது 150 ரூபா. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க அங்கே. காலங்காத்தால 150 ரூபா வேஸ்ட்டாக போச்சே. காலங்காத்தாலன்னு சொல்லக்கூடாது, மதியானம் ஒரு 150 ரூபா வேஸ்ட்டாக போச்சுங்க. இப்போ கரெக்டாக 3 மணி. ஸோ அப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட நாங்கள் வரலைங்க, அதுக்குள்ளே சாயந்தரமாக போகுது. நான் இப்போ தான் காலையில் நினச்சிட்ருக்கேன். காலையில் எனக்கு ஒரு 9 மணி 10 மணி இருக்க மாதிரி தெரியுதுங்க, ஆனால் 3 மணி ஆயிடுச்சு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போகணுங்க இதுக்கு மேலாம். பிபின், ஆனால் உடம்புல எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, மனசில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, இந்த வண்டியை எடுத்து பிடிக்கும் போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பசி, தூக்கம் கூட தெரியுங்க, ஆனால் பசி தெரியாது. அப்படியே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே வராது. நீங்கள் பார்த்து அப்படியே ரோட்டை மட்டும்தான் பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக போகலாம். அது எல்லா ஒரு பைக் ரைடர்ஸுக்கு மட்டும்தாங்க அந்த ஃபீல் நல்லா புரியும். இன்னும் கரெக்டாக 452 கிலோமீட்டர். இந்த அண்டெல்லாம் பாருங்கள், விவசாய நிலம். இன்னொரு கொஞ்சம் தூரங்க போயிட்டு ஏதாவது ஜூஸ், டீ இந்த மாதிரி எதாவது குடிப்போம். நம்ம வாய்ஸ் பொறுமையாக கேட்குதோ? மைக் ரொம்ப கிட்டால தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் வீடியோ பண்ணும்போது லைட்டாக சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்லை மற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா என்னவோ தெரியலையே. என்னங்க இன்றைக்கும் மோடம் போட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று மாதிரி இன்றைக்கும் மழை வந்துச்சுன்னா சுத்தமாக ஓட்ட முடியாது.
அடேங்க அப்பா, முன்னாடி ரொம்ப டார்க்காக இருக்குங்க. ஆனால் இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நீட்டாக போட்டு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போகலாம். இந்த 2 சைடும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது இல்லாமல் அந்தாண்ட சைடெல்லாம் ஃபுல்லாக வயல், அழகாக காற்றடிக்குதாண்ணா. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். நேற்றே எல்லாம் நனைஞ்சு போச்சுங்க. ரெயின் லேயரு சரியில்லை, ரெயினாக்ஸ் இது சீக்கிரமாக போயிடுச்சு. இது 2வது தடவை தாங்க யூஸ் பண்ணுறேன். 2வது தடவை யூஸ் பண்ணும்போதே காலி. 1200 கொடுத்தா அதை நான் வாங்கினேன். 1200 வேஸ்ட். அப்போ இதுக்கு பேசாமல் நான் 200 300 வாங்கியிருந்தனாவே ஒரு டைம் 2 டைம் அது இன்னும் ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எஞ்சிட்டு போகலாம் மாட்டிருக்கு. இது 1200 கொடுத்து வாங்கி 2வது தடவையிலே போயிடுச்சு. அதுவும் ரொம்பலாம் அடிக்கலைங்க, லைட்டாக தான் யூஸ் பண்ணேன், அதுக்கே போயிடுச்சு. அந்த உள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குங்க, அதெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வந்துருச்சு. அதனால தான் தண்ணி உள்ளே வந்துடுது. நமக்கு முன்னாடி போகிறாங்கல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் இல்லை, இது இந்த பக்கத்தில் இந்த ரைடர்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற இடத்துல பார்த்தோங்க, அவங்க தான் இது. இந்தாண்ட பாருங்களேன், நாற்று நடுவாங்களே அது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் என்னென்னா, அந்த அக்காவால் ரொம்ப தூரம் பின்னாடி உக்காந்துக்கிட்டே வர முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தூரம் உக்காந்துட்டு வருவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பின்னாடிலாம் வலி எடுத்துக்கும் நல்லா. இதோ போகிறாங்க பாருங்கள். லூஸாக இருக்குது. யூ கேன் டைட் இட் இட் லூஸ்ட். நாம் போய் சொல்லிட்டு வருவோம். போலாமா? ஹெல்ப் பண்ணுவோம். and this ये तो रहेगा नहीं, इसका कुछ किया नहीं जा सकता. no problem, you can tight it also. This is just for safety. This goes down, that will save actually. Oh, okay. Pondicherry. You are coming from Pondicherry? Oh my Ah. god, this is PY. Yeah, best of luck. I am Tamil Nadu. You are from Tamil Nadu? We are go to Nepal. Nepal? Yeah, Nepal and Ladakh. Which border? Yeah. இல்லை, all over Nepal. Oh, Siliguri. Siliguri? Yeah. Okay. Okay, nice to meet you. Okay. அடச்சா, அது அந்தாண்ட ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சுங்க, அது போய் டயரில் மாட்டுற மாதிரி இருந்தது, அதுதான் சொன்னேன். ஓகே போமா. சாப்பிட்ற இடத்துல அமைதியாக இருந்தாங்க, இப்போ நல்லா பேசுகிறாங்களே. நாமளும் வெஸ்ட் பெங்கால் தான் போகிறோம். இவங்களோட போயிருவோமா பேசாம? ஆனால் இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்களே, நம்ம இவங்களுக்கு முன்னாடியே போய்டும். ரோடு தான் மோசமாக இருக்குது. ரோடு நல்லா இருந்தால் இன்னும் சீக்கிரமாக போகலாங்க. ஐயோ, முன்னாடி நம்ம மாடு 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 இல்லை, கண்ணுக்குட்டி. இது பாருங்க, எட்டி பார்த்துட்ருக்கு. நான் இங்கே இருக்கேன், நீ எங்கடா அங்கே போகிறேன்ட்டு. அது எங்கள் அம்மாவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
விபின் இந்தாண்ட பாருங்க, இது ஏதோ ரிவர் ஆட்டிருக்கு. ஆனால் என்ன ரிவர்னு தெரியல. தண்ணி ரொம்ப பச்சை கலரில் இருக்குங்க. ஆஹா, இங்கெல்லாம் மழை வந்திருக்க மாட்டிருக்கே. சரி, இன்றைக்கும் சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நேற்றாவது ஒரு 300 கிலோமீட்டராவது ஓட்டணும், இன்றைக்கி அது கூட ஓட்ட மாட்டிருக்கே. கிளைமேட் ஃபுல்லாக மாறிடுச்சுங்க. மழை வந்துருச்சுங்க. கடவுளே, ஒரு 2-3 தூத்தல் மட்டும் போட்டுட்டு நிப்பாட்டிடணும். ஹெவியாக வரக்கூடாது. ஐயோ, ஹெவியாக தான் வருது. இங்கெங்கேயும் நிப்பாட்ட கூட முடியாதுங்க. நான் பாட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிப்பாட்டினா தான் இன்னும் நினைஞ்சிடுவோம் நம்ம. எனக்கு எது நினையுதோ இல்லையோ, முதல்ல எனக்கு ஷூ மட்டும் நினையவே கூடாதுங்க. ஷூ நினைஞ்சிச்சுன்னா முடிஞ்சது, காயவே காயாது. அவ்வளோதான், நிப்பாட்டிடுவோம். நிப்பாட்டி ரெயின் லேயர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. ஷிப்பிங் மழை வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப வருதுங்க. இங்கே பாருங்கள், பைக்குக்கு போட்டேன், காலுக்கும் போட்டுட்டேன், பேண்ட்டுக்கும் போட்டுக்கிட்டேன். இன்னும் ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மட்டும் போடலைங்க. அதுதான் தண்ணி வருதே. ரைனெக்ஸ் கம்பெனிக்காரன் ஏமாற்றிட்டான். ஓகேங்க, கொஞ்சம் மழை கம்மியாகட்டும், அதுக்கப்புறம் போகலாம். இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி ரைடிங் ஜாக்கெட் லைட்டாக நினைஞ்சிச்சு. நினைஞ்சா என்ன ஆக போகுது, உள்ள டிஷர்ட் மட்டும் தான் நினையும். ஓகேங்க, இதெல்லாம் மழைனதுக்கப்புறம் நான் கேமரா போட்டு பிளாக் பண்ணுவேன். பிபின், கொஞ்சம் இதெல்லாம் கழட்டி வைக்கலாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு, ஐயோ நீ அடிக்க மாட்டிக்காத, நீ ஒன்றே தான் இருக்குது, கிழிஞ்சுன்னா அவ்வளோதான். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, படப்படன்னு அடிச்சுக்கிட்டே வருதுங்க. இது அடிச்சுட்டு வர்றதுனால இதோட ரெயின் லேயர் குவாலிட்டியே போயிட போகுது. நான் காட்டுறேன் இருங்க. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயும் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள், இதனால தாங்க இங்கே பாருங்கள், உள்ளே இந்த பேப்பர் கிழிஞ்சி இது வழியாக தண்ணி வருதுங்க. இந்த பேப்பர் கிழியாமல் இருந்தால் தான் வாட்டர் ப்ரூஃப். அந்த பேப்பர் கிழிஞ்சிருச்சு நம்மளதில். இதே மாதிரி படப்படன்னு அடிச்சுட்டு வந்தால் ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடும். அதனால தாங்க கழட்டிட்டேன். இன்றைக்கி விலாகே எடுக்கல சுத்தமாக. மழை வந்துட்டு பாடாக படுத்துது நம்மளை. ரைட் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு, மோட்டோ விலாகும் பண்ணல. ஓகேங்க, காலையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 200 கிலோமீட்டராவது ஓட்டணுங்க. பார்ப்போம். இதுக்கு மேலே வேகமாக ஓட்டினா கேஸ் போட்டுருவாங்க, அதனால் பொறுமையாக போவோம். என்ன அப்புறம் முன்னாடி போயிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகலாமேன்னு போயிட்டுருக்கேன். ஏன் இவங்க அடிக்கடிக்கு அங்கங்கே இந்த மாதிரி நிப்பாட்ட சொல்லி பொறுமையாக போங்கங்கிறாங்கங்க. இதுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் என்ன இருக்குன்னு தான் தெரில. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 4-5 இடத்துல பார்த்துட்டுங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில். எப்படி சொன்னால் புரியுன்னு தெரியல, வாட்ச்மேன் ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு நிற்கிறாங்களே, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 4-5 இடத்துல நின்று பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்களே தெரியல. மழை பெய்யாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்படியே ஜாலியாக வ்ளாக் எடுத்துக்கிட்டு அழகாக போயிடலாம். கண்டிப்பாக போயின்னு தான் நினைக்கிறேங்க. முன்னாடி க்ளவுடை பார்த்தாவே தெரியுது, வழியை விட மாட்டேங்கிறாங்கப்பா. இங்கே கூட இந்த நேச்சர்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி சூப்பராக இருந்ததுங்க. அந்தாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயக்காடு, அப்புறம் ஃபுல்லாக தண்ணி, அது இதுன்னு பயங்கரமாக இருந்துச்சு கிளைமேட்டே பார்க்க. ஏதோ பெரிய ஃபேக்ட்ரி ஆட்டிருக்கு.
முன்னாடி இருக்குது. இங்கே ரோடே நல்லா இல்லையே, இங்கெல்லாம் எதுக்குப்பா டோல்கேட் வச்சுருக்கீங்க? கொஞ்சம் ஒரு இடத்துல குண்டு குழியுமா இருக்குங்க. மேபி இந்த ஃபேக்ட்ரிக்காக டோல்கேட் வச்சுருப்பாங்களோ. ஏதோ பால் அடைஞ்ச ஃபேக்ட்ரி மாதிரியே இருக்குது. அங்கே பாருங்களேன், ஏதோ பழைய காலத்து ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குங்க. என்ன இவ்வளோ போலீஸ் இருக்காங்க? இன்னும் கொஞ்சம் பெருசாக்க மாட்டிங்களா? என் சேடல் பேக் இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? டூ வீலர் ஃப்ரீயாக போகிறாங்கன்ட்டு அதுக்கு சரியாக மரியாதையை கொடுக்காம வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு ஒயர் மாதிரி போதில்ல, அது வந்து ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கா இல்லை வெயிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கான்னு தெரியலையே, மறந்துட்டேன் நான் அதுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை ஸ்பீடாக இருக்குமோ இல்லை வெயிட்டாக இருக்குமா? ஸ்பீடாக தான் இருக்கும். அது எப்படி வெயிட்டு கால்குலேட் பண்ணும்? ஆமாம், ஸ்பீடு தான். இதோங்க சைடில் இருக்க கிளைமேட்டு இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருந்தது அந்தாண்ட. ஆனால் அது இதை விட இன்னும் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா மழை வந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தோ மழை வந்துட்டுருக்கு. நான் திரும்பவும் பைக்கை நிப்பாட்டி கேமராலாம் கழட்டி வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரமாக வ்ளாக் எடுத்துக்கிட்டே நம்ம போயிடலாம். வேறு எதுவும் பண்ண முடியாதுங்க, மழை நிற்கிற மாதிரி தெரியல. ஆனால் இருண்ணா, நான் கொஞ்சம் போயிடுறேன். விட மாட்டிங்களா? ஷீட் இப்படி போய் என்ன பிரயோஜனம்? இப்போ பார்க்குறீங்களா எப்படி கிராஸ் பண்ணுறேன்னு? அவ்வளோதான். ஆஹா, மழை அதிகமாக வருது. ஓகே, இதுக்கு மேலே விளாக் எடுக்கக்கூடாது. ஓகேங்க, நான் ஒரு மழை விட்டதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து விளாக் பண்ணுறேன். ஸோ அப்பா, இந்த பேக் நான் எத்தனை தடவை கழட்டி எத்தனை தடவை நான் போடுறது? இது நான் போட்டுக்கிறேங்க. திரும்பவும் உள்ள இதெல்லாம் நினைஞ்சிருச்சு. உள்ள ட்ரெஸ் எல்லாம் வீணாக போயிடும். இன்னே பேசாமல் கழட்டாமே இருந்திருக்கலாம் மாட்டிருக்கு. இன்னும் அந்தாண்ட ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. அந்தாண்டெல்லாம் ஃபுல்லாக வயல். ஓகேங்க, நம்ம போட்டுட்டு கேமராலாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். சுபீன், பயங்கரமாக மழை வருதுங்க. சரி, ஜூஸ் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டியிருக்கோம். மீதி மேலே கொண்டு ரெயின் லைட்லாம் போட்டாங்க நான். ஆனால் அப்பயும் ரைடிங் ஜாக்கெட்லாம் இணையுது. இங்கே பாருங்கள், ஜூஸ் ஒன்று குடிக்கிறோம். ஓகேங்க, மீதிலாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு மழை நின்னதுக்கப்புறம் தான் வ்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இதே மாதிரி தான் எங்கேயாவது நிப்பாட்டி ஃபோனில் வ்ளாக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் ஊர் சுற்றி காமிச்சிட்றேன். பின்னாடி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக வயல்காடு. வீடியோ எடுக்கலாமான்னு தலையாட்டினேன், அவரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தலையாட்டுறாரு. ஓகேங்க, மழை நிற்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மோட்டோ வ்ளாக் பண்ணுவோம். பிபின், இங்கே பாருங்க, ஆக்சிடெண்ட்டு எப்படி கமந்துச்சுன்னே தெரியலையே. லாரி கமந்துருச்சாட்ருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு தூக்கத்துலேயே வந்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மழை வரும்போது இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறது சகஜம்தான். ஆனால் எப்படி இப்படி கொண்டு வந்து விட்டார்? இவர் வேறு நின்றுட்டு காமெடி பண்ணுறாரு, எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க வேறு பார்த்து. சரி, ஓகேங்க, போகலாம். அவ்வளோதான்.
போகலாம் ப்ரோ. எங்கே உள்ளே இருந்தீங்களா எங்கே ப்ரோ காணோம்? ஏன் ப்ரோ நிதிஷ் ப்ரோ உள்ளே இருந்தீங்களா எங்கே? இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆனிச்சு. உள்ளே இருந்தீங்களா போயிட்டாங்களா? யாரு உள்ளே இருந்ததில் மேலே ஒருத்தர் நிற்கிறாரா? அவரோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. இவரு தான் உள்ளேருந்து வந்திருப்பாரோ? சரி ஓகே. மழை தாங்க நின்று வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று பேயறதா இருந்தா ஒட்டுக்க அப்படியே பேஞ்சிட்டு நிற்கலாம்ல. விட்டு விட்டு அப்படி பேஞ்சிட்டு இருந்தா நாங்கள் எப்படி தான் பிளாக் பண்ணுறது? இதோட 4-5 தடவை கழட்டி வச்சிட்டேங்க. 4-5 தடவை போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி சரி கொஞ்சம் பார்த்து போகணும். ஐயோ இவரே போட்டோம் ஃபஸ்ட்டு, நம்ம அப்புறம் போவோம். மோஸ்ட்லி முன்னாடி வேறு ஒருத்தர் போகிறாரா? ஸோ கடவுளே, மோஸ்ட்லி இந்த கண்டெய்னர் எல்லாமே நாகாலாண்டுனே போட்டிருக்கு. கண்டெய்னராக நாகாலாந்து மட்டும்தான் இருக்குமா? White Pippin. You are from bro? You are from? Yeah. You are from? English name. English name. போலாம் ப்ரோ. Hi bro. சரி ஓகே ப்ரோ, பாய். ஒரு கொஞ்ச நேரம் என்ன இவ்வளோ மேலே இருக்கு? பிபின் அவருக்கு ஒரு செல்ஃபி வேணுமா? அதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ, போகலாம். இல்லை சரி எடுக்கலாம், போங்க. கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கூட ஓட்டலைங்க வண்டி. ஓகே பாய். அப்படி போகணுங்க. இது வழியாக இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்படி யாருன்னு அடிக்கிறாரு? அப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொல்கட்டா, இப்படி போனால் தான் இன்னொரு ரூட் ஷார்ட்கட்டு. இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். 85 கிலோமீட்டர் கரெக்டாக டிஃப்ரெண்ட் வருதுங்க. சரி 85 கிலோமீட்டர் எதுக்கு நம்ம அதிகமாக ஓட்டணும் தான் இந்த வழியாக போகிறோம். ஆனால் நமக்கு வந்து கொல்கட்டா ரூட் வழியாக போனால் தான் ரோடு நல்லா இருக்கும்னு காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒன் வே மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்குங்க பிளேஸு. எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒன் வேல தான் போகணும்னு நினைக்கிறேங்க. அதனால தான் நமக்கு மேப் வந்து அந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கு. வ்ளாக் பண்ணுற ஒரு ஆர்வத்தில் என்ன ப்ரோ விட்டுட்டுமே. பிபின் அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நாங்கள் மோட்டோ வ்ளாக் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே டைம் 6 மணி பக்கம் ஆக போகுதுங்க. அதனால் நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு ஏதோ ரூம் எடுக்கலான் இருக்கோம். ஆனால் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சன்னெல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சுங்க. செமையாக இருக்குது இந்த சைடெல்லாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒன் வேல தாங்க போவோம். அதுவும் அங்கே ஒரு ஹைவேஸ் தெரியுது. அது வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா போகிற வழி. எதுக்கு இத்தனை ஃப்ளாஷ் அடிக்கிறாரு? ஓ, உங்களுக்கு வழி விடாமல் வந்துட்டாங்களா? ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே தாங்க. இது வழியாக போனால் தான் நமக்கு 85 கிலோமீட்டர்
கம்மியாக இருக்கும். நம்ம அந்த வழியாக போனோம்னா 85 கிலோமீட்டர் அதிகங்க. அதனால் நாங்கள் ஒன் வேவாக இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ரோட்டில் ட்ரோன் விட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காருங்க. ஓகேங்க, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை விட்டதுக்கப்புறம் ரூம் போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல நான் ப்ளாக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே வருங்க. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? டீ வந்து பார்த்தீங்கன்னா பானை, மண் பானையில் கொடுக்குறாங்க. இந்த கடையில் தான் டீ குடிச்சிட்ருக்கோம். நான் இல்லை காட்டில், இந்த கடையில் தாங்க டீ குடிச்சிட்ருக்கோம். இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு. எப்படியும் இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேங்க போகிறதுக்கு, ரூம் போகிறதுக்கு. இன்னும் எப்படியும் 1 மணி நேரமாக தான் ஆகிடும். ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. கசன்னு இருக்குங்க, எல்லாம் நினைஞ்சு போச்சு. ரைடிங் ஜாக்கெட் நினைஞ்சிருச்சு, டிஷர்ட் நினைஞ்சிருச்சு. ஓகேங்க, இங்கே கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு மீதெல்லாம் இங்கேருந்து கிளம்பும் போது ப்ளாக் பண்ணணுன்னு என்னன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே வாசுதேவ் லாட்ஜில் தாங்க இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகே, बंगाली में वो इंग्लिश में दिस एरिया कामारपुकुर डिस्ट्रिक्ट कामारपुकुर डिस्ट्रिक्ट रामकृष्ण बात प्लेस. ओ भगवान श्री रामकृष्ण बात प्लेस एकदम. ओ टेंपल. हां, होली प्लेस. ओके ओके. इंटरनेशनल फॉरेन रशिया अमेरिका सब आता है. ओ कृष्णा टेंपल. रामकृष्ण टेंपल. रामकृष्ण स्वामी विवेकानंद जी का गुरु. ओ ओके. என்ன இருக்கு? சிக்கனா இல்லை? चिकन है ना? ना चिकन नहीं. हाँ वो एक डीप तड़का. एक तड़का मुट्टा 70 रुपीज और 8 पीस रोटी 500 का. टोटल 120. टोटल 120. ஓகே ஓகே. பிபின் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். என்னடா திடீர்னு டீ கடையில் இருந்தால் அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தால் எப்படி இங்கே வந்து ரூம் எடுத்தான், எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்கும். தெளிவாக சொல்கிறேங்க. அங்கே இந்த இடத்துல நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோமா, அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தான், எங்களோட ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கொடுத்தாங்க. நமக்கு நைட் வந்து சாப்பாடு கொடுத்தாருல, அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேரக்டருங்க. நீங்கள் பெரிய பெரிய சிட்டியில் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு உங்களை கேர் பண்ணி பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் வில்லேஜெல்லாம் ரூம் எடுத்திங்கன்னா நல்லாவே உங்களை அப்படியே அன்பாக பாசமாக பார்த்துப்பாங்கங்க. அவர் எங்களுக்கு நல்லாவே பாசமாக பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நினைஞ்சிருச்சுங்க. என்ஆர் ப்ரோ வந்து வீடியோலாம் ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு. டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு. பாவங்க மனுஷன் வந்துட்டார். எல்லா வீடியோவும் கரெக்டு. ஆக்சிடென்ட் ஆனது நிறைய வீடியோ ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக எல்லாம் நினைஞ்சிருச்சுங்க. அந்த ஆமாம், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மலையில் அதுவும் ஆர்வமாக எடுத்தாருங்க. மலையில் நல்லா எடுத்தா அப்படின்ற மாதிரி எடுத்தார். எல்லாமே ஃபுல்லாக கரெக்ட் ஆகிடுச்சு. ஆசைப்பட்டு எடுத்த வீடியோ நாசமாக போச்சு. ப்ரோ மனுஷன் பாவங்க ரொம்ப வந்துட்டார். சரி ஓகேங்க, அவ்வளோதான். நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த பேக்கை மட்டும் நம்பாதீங்க. இந்த பேக்குக்குள்ளார ஒரு கவர், அந்தமாரி ப்ளூ கலர் கவருக்குள்ளே துணியை வச்சு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. நான் அதை தான் யோசித்தேன், பட் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே காய வச்சுருக்கேங்க. எல்லாமே காஞ்சிட்ருக்கு. அது இல்லாமல் பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் துணி காஞ்சிட்ருக்கு. எல்லாம் ஃபுல்லாக நாசமாகிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஏர் ட்ரையர் வாங்கினதுனால தப்பிச்சோம் நாங்கள். இதுதான் எங்களை காப்பாற்றிட்டுருக்கு. ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி மால்டா போகலான்ட்டு இருக்கேன். நேற்றே மால்டா போக வேண்டியது. இங்கேருந்து மால்டாவே ஒரு 270 கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ வரும். மால்டா போயிட்டு நாளைக்கு கண்டிப்பாக டார்ஜிலிங் போயிடலாங்க. ஏன்னா இங்கேருந்து 560 கிலோமீட்டர் இருக்குது. 560 கிலோமீட்டர் நம்ம ஓட்ட முடியாது. ஏன்னா ஒரு சிலிகுரியிலேருந்து ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி இருக்கும் டார்ஜிலிங். கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன் ஏறினோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட எண்ட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெல்லைக்கன் தட்டிச்சுக்கும் பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.